பிரைஸ் பி டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். இந்த பூவுலகிலே வாழும் எண்ணற்ற உயிரினங்களை பார்க்கிலும் அதிக விசேஷமுடையவர்களாய் கருதப்படுபவர்கள் மனிதர்கள் மாத்திரமே. அவர்களுக்குள்ளே மாத்திரமே தேவன் பிரத்யேகமாக சிந்திக்கும் திறனையும் ஞானத்தையும் தந்தருள் இருக்கிறார். அவைகளினாலே உண்டாகும் இன்பம் வேறு எந்த உயிரினங்களும் அடைய இயலாத ஒன்றாய் இருக்கிறது என ஆராய்ச்சிகள் புலப்படுத்துகிறது. கர்த்தர் ஏன் இந்த தன்மையினை நமக்கு அருள் இருக்கிறார்? காரணம், அது இந்த உலகத்தின் மகிழ்ச்சிகளை அடைய மாத்திரமல்ல, அந்த பரலோகத்தின் நித்திய மகிழ்ச்சியை உணரக்கூடிய பாக்கியம் அதிலே உண்டு. அந்த பேரின்பத்தை அடைய தேவனை நாம் நெருங்காதபடி தேவனையும் நம்மையும் பிரிக்கின்ற ஒன்று நம் பாவம் என வேதம் கூறுகிறது. ஆகவேதான் பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே ஜனங்களின் பாவங்களுக்கு நிவர்த்தி உண்டாக்க தேவனுடைய சமூகத்தில் ஜனங்களின் சார்பாக கடந்து செல்ல பிரதிஷ்டிக்கப்பட்ட ஒரு பரிசுத்தமான பிரதான ஆசாரியரை தேர்ந்தெடுத்தனர். ஆயினும் அந்த பிரதான ஆசாரியன் மாத்திரமே தேவ சமூகத்தில் ஆண்டுதோறும் கடந்து செல்வானே தவிர ஜனங்கள் ஒருபொழுதும் தேவனை நெருங்குவது இல்லை. ஆகவே நம் பாவங்கள் நீக்கப்படவும் நாம் எல்லோரும் அந்த தேவ சமூகத்தை அடையவும் அந்த நித்திய மகிழ்ச்சியினை உணரவும் நம் பிறவியின் நோக்கத்தை நிறைவேற்றவும் இயேசு கிறிஸ்துவே ஒரு பிரதான ஆசாரியார் நமக்கென பூவுலகில் வந்து சிலுவையிலே தன்னை பலியாக கொடுத்து உயிர்த்தெழுந்து நம்மையும் அந்த கிருபாசனத்தண்டை தைரியமாய் நெருங்கும்படி தகுதிப்படுத்தி உள்ளார். இத்தகைய வல்லமையும் மகிமையும் மிக்க பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்க நம் வாழ்க்கை அவருக்கேற்ற வண்ணமாய் நெறிப்படுத்தி இனி சஞ்சலமும் தவிப்பும் இன்றி நம்மால் பெறக்கூடிய தேவ சமூகத்தின் பேரின்பத்தை நம் வாழ்விலும் பெற்று மகிழ்வோம். God bless you abundantly.